த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் எதுக்கு அப்படின்னா V1 V2 V3 தெரிஞ்சாதான் நம்மளால வந்து சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ண முடியும். இதில் V1ங்கிறது வழக்கமாக யூஸ் பண்ணுறது ஐ சிட், ஐ ஸ்லாப், ஐ ஈட் இந்த மாதிரி சொல்கிறப்ப, இது வந்து V2ங்கிறது ஏற்கனவே நடந்தது, இறந்த காலம்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம் அப்படின்னா நேற்று, போன வாரம், போன மாதம், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, இது எல்லாமே வந்து என்னது தான் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸு. அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது எதுக்குன்னே தெரியாமல் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாத்துலேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேவைப்படும். அட் த சேம் டைம் பாசிவ் வாய்ஸ் எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து இது தேவை. ஆனால் ஒரு வெர்பை சொல்லியாச்சு அப்படின்னா V1 V2 V3 நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே பாதி சக்ஸஸ் தான் உங்களுக்கு இங்கிலீஷை பொறுத்த அளவுக்கு. ஸோ இதில் ஸ்லாப்னா அரைதல் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் தான், இருந்தாலும் சொல்கிறேன். அரைகிறதுங்கிறது எதிர்த்தாப்புல நின்று கன்னத்தில் அடிப்பாங்கல்ல, அதை தான் ஸ்லாப்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக அடிக்கிறது, அம்மா அடிப்பாங்கல்ல, கால்லெல்லாம் கையிலெல்லாம் அடிப்பாங்கல்ல, அதெல்லாம் ஸ்லாப் கிடையாது. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஸ்லாப்பு. அடுத்தது வந்து குத்துதது. இது வந்து நீங்கள் பஞ்சிங், இந்த பஞ்ச் பண்ணுறது வந்து ஸ்போர்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்களா, கையிலலாம் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி குத்துவாங்கல்ல, அது ஒரு பஞ்சு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஷாப்புக்குள்ளே, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்குள்ளே உள்ளே போகிறப்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு போவீங்களா, அது கூட பஞ்ச் தான். நெக்ஸ்ட் வந்து வேவ்னா கையசைக்கிறது. ஸோ பாய் சொல்கிறதும் வேவ் தான். கையை காமிச்சு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கையை காமிக்கிறீங்களா, அது கூட வேவ் தான். அடுத்து ஸ்னாப்னா சொடக்கு போடுறது. ஃப்ளிக் அப்படின்னா சுண்டுறது. சுண்டுறது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேரம் போர்ட்லலாம் காயினை வச்சுட்டு சுண்டி விடுவீங்களா, அதுதான் ஃப்ளிக்கு. அப்புறம் உங்கள் லைட்டு வந்து ஆஃப் ஆகி எரியும்ல, அது கூட ஃப்ளிக்கு தான். பிஞ்ச் அப்படின்னா கிள்ளுறது. யாரையாவது நீங்கள் கிள்ளி விட்டீங்க அப்படின்னா அது வந்து பிஞ்சு. தட்டி கொடுக்கறது பேட்டுன்னா. ஸோ பேட் தட்டி கொடுக்கறது. இது எந்த மாதிரி இடத்துல வரும் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்த சம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெரி குட் அப்படின்னு தட்டி கொடுப்பீங்களா அது. அல்லது ஒரு டாகு கிட்ட உட்காந்துட்டு நீங்கள் உட்காந்து தட்டி கொடுக்குறது. அடுத்ததாக வந்து ஸ்ட்ரோக்கு. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதாவது ஸ்ட்ரோக்குன்னா ஒரு குழந்தை படுத்திருக்கும் போது நீங்கள் வந்து தூங்குறதுக்காக அப்படியே நீவி விடுவீங்கள்ல, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோக்கு. ஸோ ஸ்ட்ரோக்குக்கு நிறைய மீனிங் இருக்குது. ஒரு லைன் போட்டால் அது பேர் கூட ஸ்ட்ரோக் தான். அதுக்கப்புறமா ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அது கூட ஸ்ட்ரோக் தான். ஆனால் அதெல்லாம் நவுனு, இது வந்து வெர்பு. அதுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ராட்ச்னா கீறுறது. இன்னொன்று வந்து நீங்கள் தேய்ப்பீங்கல்ல, நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டை வந்து காயினை வச்சு இல்லைன்னா நகத்தை வச்சு அப்படி தேய்ச்சோம்னா உள்ளுக்க நம்பர் தெரியும்ல, அது பேரும் ஸ்க்ராட்ச் தான். அடுத்து ரப்புனா வந்து என்னதுன்னா தேய்க்கிறது. ஸோ தேய்க்கிறதுனா நீங்கள் சோப் தேய்க்கிறது, அது கூட ரப்பு தான். அப்புறம் நீங்கள் சின்ன குழந்தைங்க எல்லாம் பென்சில்ட்டு எழுதிட்டு அதை அழிக்கிறதுக்காக தேய்ப்பாங்களா, அது கூட ரப்பு தான். ஸோ ரப்புனா தேய்க்கிறது. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 50 வெர்ப் அண்டு அதோட 3 ஃபார்ம்ஸ், அதோட மீனிங் எல்லாமே போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள். கிளாப் அப்படின்னா கை தட்டுறது. கிளாப், கிளாப்டு, கிளாப்டு. அதுக்கடுத்து ஷேக்குன்னா குலுக்குறது. நீங்கள் பாட்டிலுக்குள்ளே ஏதாச்சும் போட்டுட்டு இப்படி குலுக்குனீங்க அப்படின்னா அது பேர் வந்து என்னன்னா ஷேக்கு. ஷேக், சுக், ஷேக்கன். அடுத்தது வந்து க்ரஷ்ஷுனா நொறுக்கிறது அல்லது நசுக்கிறது. வெள்ளைப்பூடுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் உரிச்சிட்டு அதுக்கடுத்து அதை எதையாவது வச்சு குத்துவீங்களா, குத்தி நசுக்குவீங்களா, அது வந்து க்ரஷ்ஷு. அடுத்தது வந்து க்ரஷ்டு. அடுத்தது வந்து இழுத்தல். புல்லுனா இழுக்கிறது. நீங்கள் கதவை உள்பக்கமாக இருக்கீங்க, கதவை இழுக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து புல். கையரெல்லாம் இழுக்கிறது. அதாவது நீங்கள் கிணத்துக்குள்ளே இருந்து தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா வாளியை வந்து என்ன செய்வீங்க, அந்த கயிறை வச்சு இழுப்பீங்கல்ல, இழுக்கிறது வந்து புல். அதே புஷ் அப்படின்னா தள்ளுறது, ஆப்போசிட். ஸோ அடுத்தது வந்து பெண்டுனா வளைக்கிறது. நீங்கள் வந்து உங்கள் பாடியை முன்னோக்கி வளைக்கிறது, பின்னோக்கி வளைக்கிறது, இதெல்லாம் வந்து பெண்டு தான். இதை தவிர ஒரு கம்பி இருக்குது அப்படின்னா கம்பியை வி ஷேப்பில், யூ ஷேப்லலாம் வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கு பேரும் பெண்டு தான். நெக்ஸ்ட் வந்து ரிங், முறுக்குதல்னு சொன்ன உடனே நம்மளுக்கு புரியாது. இது என்னன்னா, நீங்கள் துணியை தண்ணிக்குள்ளே போட்டுட்டு தண்ணியை வந்து பிழியறதுக்காக முறுக்குவீங்களா துணியை, அதுக்கு பேர் தான் ரிங். ரிங், ரங், ரங்.
அடுத்து நசுக்கிறது, ஸ்கியூஸ் அப்படின்னா நசுக்கிறது. நசுக்கிறதுனா எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சாறுலாம் எடுக்கிறதுக்காக. அதாவது லெமன், ஆரஞ்சு இதெல்லாம் கைட்டு அப்படி பிசுக்குனா சாறு வெளியில் வருமா, அதுதான் வந்து என்னதுன்னா ஸ்கியூஸ். அடுத்து ட்விஸ்ட்டு. ஒரு பாட்டில் இருக்கு. அதோட மூடிய நீங்க திறப்பீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து ட்விஸ்ட்டு. அதாவது இப்படி திருக்கி திறக்கிறது. அடுத்து ரென்ச்சு. ரென்ச்சுனா என்னது அப்படின்னா, சாதாரணமா திருகி பறித்தல் அப்படின்னு சொன்னோனே உங்களுக்கு புரியாது. அது என்னன்னா, இந்த நட்டு, போல்ட்டு இதெல்லாம் கழட்டுறதுக்கு வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ வச்சு கஷ்டப்பட்டு அத திருக்கி, அதுக்கப்புறம் அதுலேருந்து கழட்டி எடுப்பாங்கல்ல, அது பேர் தான் ரென்ச்சு. நெக்ஸ்ட்டு கிளீன். கிளீன், கிளீன்டு, கிளீன்டு. கிளீன்னா சுத்தப்படுத்துறது. ஸ்டடி. ஸ்டடி, ஸ்டடீடு, ஸ்டடீடு. படிக்கிறது. யு திங்க். திங்க்னா யோசிக்கிறது. திங்க், தாட், தாட். யோசிக்கிறது. டச். டச்னா தொட்டு பார்க்கறது, தொடுறது. டச், டச்டு, டச்டு. சீனா பார்க்கறது. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபேமஸ்ங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன். சி, சா, சீன். இது வந்து பார்க்கறது. ஹியர் அப்படின்னா கேட்கறது. ஹியர், ஹெர்ட், ஹியர்டு. ருசித்தல். டேஸ்ட்னா ருசித்தல். டேஸ்ட் பாரு அப்படின்னு நம்ம சொல்லி பழகியிருப்போம். ஸோ ருசி பாரு அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ டேஸ்ட், டேஸ்டட், டேஸ்டட். அடுத்து ஸ்மெல். ஸ்மெல்னா நுகர்றது, மோந்து பார்க்குறது. ஸோ ஸ்மெல், ஸ்மெல்டு, ஸ்மெல்டு. ஸ்லைடு. ஸ்லைடுனா சறுக்கிறது. சறுக்கிறதுனா நம்ம சறுக்கி விழுவோம்ல, அது கிடையாது. நீங்கள் அந்த பார்க்லலாம் ஸ்லைடு இருக்கும்ல, சின்ன பசங்க வந்து மேலே ஏறி கீழே வழுகி விழுவாங்கல்ல, அந்த இதுக்கு பேர் ஸ்லைடு. ஸோ அதோட பாஸ்டன்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் ஸ்லிட், ஸ்லிட்டுன்னு வரும். ஹஞ்சுனா உடம்ப மடிக்கிறது. அதாவது நார்மலாக நம்ம வந்து சேரில் உட்கார்றப்பவே என்ன செய்வோம், அப்படியே கூன் போட்டு உட்காருவோம்ல, அதுக்கு பேர் தான் ஹஞ்சு. ஸோ ஹஞ்ச் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதை வந்து. அடுத்து சை. ஷைன்னு ஒன்று இருக்குது. ஷைனா வந்து வெக்கப்படுறது, அது எஸ்ஹெச்ஒய் வரும். இது சை. சைனா வந்து எஸ்ஐஜிஹெச் சை. இது வந்து பெருமூச்சு விடுறது, ஏங்க அப்பா அப்படின்றது. அல்லது நீங்கள் வந்து கீழேருந்து வேகமாக வந்துட்டு உட்காந்துட்டு மூச்சு விடுவீங்களா, அது பேர் வந்து சை. அடுத்தது சைக்கு பாஸ்டன்ஸ் சை, ஷைடு, சைடு. நடு. ஷிவர் அப்படின்னா நடுங்கிறது, ஷிவர். ஸோ ஷிவர்டு, ஷிவர்டு. அடுத்து ஃப்ரௌன், முகம் சுளிக்கிறது. அதாவது கோவம் வந்தால் நம்ம முகத்தை எப்படி வச்சுருப்போம், அதுதான் இந்த ஃப்ரௌன். ஃப்ரௌன், ஃப்ரௌண்டு, ஃப்ரௌண்டு. அடுத்து ஸ்க்ரீம். ஸ்க்ரீம்னா இப்போ சடனாக வந்து நம்மளை யாராவது துரத்துறாங்க, அந்த மாதிரி டைமில் நம்ம காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துவோம்ல, அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஸ்க்ரீம். ஸோ ஸ்க்ரீம்னா அலறுதெல்லாம் சும்மா உட்காந்து அலறுறது கிடையாது, ஏதோ ஒரு பயத்தில் கத்துருவோம்ல, அதுக்கு பேர் தான் வந்து ஸ்க்ரீம். அடுத்து ஷவுட்டு. ஷவுட்டுனா கத்துறது, சத்தம் போட்டு கத்துறது. அது நான் சாதாரணமாகவே நம்ம பண்ணுறது தான். ஸோ விஸ்பர். விஸ்பர்னா கிசு கிசுக்கிறது. அதாவது இங்கே பார்த்தியா, அவள் வந்து அந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, அந்த மாதிரி சொல்கிறது தான் கிசு கிசுன்னு பேசுறது. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா விஸ்பர். நெக்ஸ்ட் வந்து மம்பிள். மம்பிள்னா முணுமுணுக்கிறது. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீங்களா உங்களுக்குள்ள பேசுவீங்களா, அதுதான் முணுமுணுத்தல், மம்பிள். மம்பிள்டு, மம்பிள்டு. அடுத்து எக்ஸ்ப்ளோடு அப்படின்னா வெடிக்கிறது. அந்த இது வெடிச்சிரும், அந்த டயர் வெடிச்சிருச்சு அந்த மாதிரி சொல்றதுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளோடுங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான சென்டென்சஸ்லாம் நான் வந்து வேற வீடியோவில் போடுவோம். இப்போ வந்து ஜஸ்ட் மீனிங் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ அடுத்து வந்து ஸ்லாம். ஸ்லாம்னா கதவை டம்முன்னு சாத்துவோம்ல, அதுதான் ஸ்லாம். அதை தான் வந்து ஸ்லாம்னு சொல்லுவோம். அடுத்து மசாஜ். மசாஜ்னா மசாஜ் செய்கிறது. கை காலெல்லாம் பிடிச்சி விடுவோம்ல, அதுதான் மசாஜ். ஸோ மசாஜ்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து கிராஸ்ப். கிராஸ்ப், கிராஸ்ப்டு, கிராஸ்ப்டு. கிராஸ்ப்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதாவது ஒவ்வொரு குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்த சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் கிராஸ்ப். ஷவ். ஷவ், ஷவுடு, ஷவுடு. ஷவ்னா என்னது அப்படின்னா, ஷவல்னா மண்வெட்டி. அந்த மண்வெட்டியை வச்சு நீங்கள் அந்த மண்ணை என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க, அதுக்கு பேர் தான் ஷவல். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஸ், அதுதான் ஷவல். அதுதான் தள்ளுதல். நீங்கள் தள்ளுதல்னா வழக்கமான புல், புஷ் அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. ஸோ தள்ளுதல்ங்கிறது இது மண்ணெல்லாம் அந்த கூட்டி அள்ளுறதுக்காக தள்ளுவோம்ல, அதான் ஷவ். நெக்ஸ்ட் வந்து நிபிள். நிபிள்னா கொறிக்கிறது. நிபிள், நிபிள்டு, நிபிள்டு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்கலாம், என்ன கொறிச்சிட்டு இருக்க, அந்த அந்த வேர்டு வந்து நிபிள். இது பொதுவாக எலிகள்லாம் சாப்பிடும்ல, அந்த அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரேட் நிபிள்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரேட்டை நம்ம நிபிள் பண்ண போகிறதுல ரேட்டே நிபிள் பண்ணும். ரேட் சாப்பிட்ற அந்த அழகு வந்து நிபிள்டு. நெக்ஸ்ட் வந்து
சக் அப்படின்னா உறிஞ்சிறது. உறிஞ்சிறதுனா என்னன்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு திடீர்னு வந்து என்னையால சொல்ல முடியல. நெக்ஸ்ட் வந்து மயங்கி விழுதல். ஃபெயிண்டட். ஸோ அவ மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லணும்னா ஃபெயிண்டட் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது சறுக்கி விழுதல். இதுதான் வந்து ஆல்ரெடி சறுக்குதல்னு ஒன்று சொன்னேன்ல, இது சறுக்கி விழுதல். ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வழக்கமாக சொல்லுவோம்ல, அதுதான் இந்த சறுக்கி விழுதல். ஹேங் அப்படின்னா தொங்குறது. அதாவது தொங்க போடுறது. நீங்கள் துணியெல்லாம் தொங்க போடுவீங்களா, அது கூட ஹேங் தான். இதை பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறப்ப நீங்கள் வந்து ஹங்குன்னு சொல்லணும். அப்புறம் ஹேங்டுன்னு ஒரு வேர்டு இருக்கே, அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து தூக்கிலிடப்பட்டான் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ வாஸ் ஹேங்டு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்காக தான் இந்த வேர்டை நான் உங்களுக்கு சேர்த்து போட்டிருக்கேன். இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் எக்ஸிக்யூஷன்ஸ் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்களா, அதுதான் அது. அடுத்தது வந்து கிரைண்டுனா வந்து அரைக்கிறது. இதோட பாஸ்ட் டென்ஸ் பாருங்க, கிரவுண்டு. அடுத்தது வந்து அரைக்கிறதுனா நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நீங்களே கைட்டு அரைச்சாலும் அது கிரைண்டு தான். நெக்ஸ்ட் வந்து உழவு செய்தல். ப்ளோனா உழவு செய்தல், உழுகுறது. ஏறு உழுவோம்ல, அதுதான் வந்து என்னது அப்படின்னா ப்ளோடு. அடுத்து வந்து டம்பிள்னா வந்து பல்ட்டி அடிக்கிறது. டம்பிள்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெண்டு சைடும் குண்டு குண்டா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதை வச்சு கையை இங்கேயும் அங்கேயும் ஆட்டுவீங்கல்ல, அது வந்து டம்பிள்ஸ். அதே ஸ்பெல்லிங் தான் இதுவும். பட் இது என்னது அப்படின்னா பல்ட்டி அடிக்கிறது. டம்பிள்டு. ஓகே, இதுக்கான சென்டென்சஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கான சென்டென்சஸ் போடுறேன். உங்களுக்கு என்ன டென்ஸ் வேணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் வேணுமா, பாஸ்ட் டென்ஸ் வேணுமா, இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வேணுமா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வேணுமா, எந்த டென்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். நாங்கள் போடுறதா இருக்கோம். தேங்க்யூ.